அவரோட சர்வீஸ்ல எந்த சர்ச்சையிலையும் சிக்காம இன்னும் இருக்கணுன்றது ஒரு அந்த நேர்கோட்டில் வேலை செய்கிறவர். இன்னொரு விஷயம் முக்கியமாக கவனிக்கணும், அவருக்கு ஒரு பிஎஸ் கூட கிடையாது. 4 பேர் இருந்தாங்களா டிஜிபி இருக்கும்போது. இப்போ ஒரு பிஎஸ் தான் வச்சிருக்கிறான். வீட்லேயும் பிஎஸ் கிடையாதான். அதே மாதிரி ஒரு வழக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அங்கே குறிப்பாக ஒரு எஸ்ஐயோ ஏட்டையோ ஸ்ட்ரெயிட்டாக கூப்பிட்டு பேசுவாராம். பேசுறத விட பேச வைப்பாராம். நிறைய பேர் ஒன் சைடா கேட்பாங்க, குறுக்கில் போந்து இப்படியா அப்படின்னா. இவங்க வந்து ஃபுல்லா பேச கேட்க வச்சு கேட்கிறவரு. அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல பேட்டர்ன். இன்னொரு விஷயம், எந்த ஒரு சர்ச்சையிலையும் ஒரு ப்ரெஷரான விஷயத்த மேலே போட்டுக்க மாட்டாராம். ஓகேவா? இது வரைக்கும் எந்த கான்ட்ரவர்ஷியலையும் அவர் மாட்டினதில்லை. இன்னொரு விஷயம், இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த திருப்பரங்குன்றம் விஷயம் ஆகட்டும், இந்த சிபிஐ என்கொயரி ஆகட்டும், இந்த கரூர் விஷயம் ஆகட்டும், இப்போ இந்த இடி அனுப்புகிற லெட்டர் ஆகட்டும், இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரும் இதற்கு மேலே அவருக்கு வந்து இது வேண்டாம், என்னை விட்டுடுங்க. குறிப்பாக இந்த டிஜிபி நியமனத்தில் இந்த விஷயத்தில் என்னை தயவு செஞ்சு